மக்களே இந்த வார்த்தைகளை கண்டிப்பா நம்ம படங்கள்ல இல்ல நாடகங்கள்ல இல்ல நம்ம வாழ்க்கையிலேயே யாருக்காவது சொல்லியிருப்போம், இல்லைன்னா யாராவது நமக்கு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா வேற யாருக்காவது சொன்னதை நம்ம கேட்டிருப்போம். சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இந்த கமருடீன் அப்படின்ற ஒருத்தன் அவனை என்னென்ன இப்ப என்ன பிறவி அப்படின்னு தெரியல, ஆதிரி அவர்களிடம் எல்லை மீறி இருக்காரு. அப்ப இவனையெல்லாம் மனுஷனா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் கேட்குறாங்க. ட்விட்டர்ல இந்த இஷ்யூ தான் இப்போ போய்கொண்டிருக்கு. சண்டே எபிசோட்ல நடந்த விடயம். பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை ஒன்று அதிகாலையில் எடுப்பாங்க, இல்லைன்னா 10:30க்கு அப்புறம் காலையில் எடுப்பாங்க, இல்லைன்னா மதியம் 2 மணி 3 மணி, மிஞ்சி போனால் 4 மணி 5 மணி இந்த டைமில் எடுப்பாங்க. ஸோ ஒரு 12-13 மணித்தாலும் ஷூட்டிங் நடக்கும். போட்டியாளர்கள் அதிகாலையிலேயே வேக்கப் எல்லாம் பண்ணி மேக்கப் எல்லாம் போட்டுருவாங்க. அந்த டைமை சொன்னதுக்கப்புறம் காலை என்ன 4:30க்கு 5:30க்கு ஷூட்டிங் அப்படின்னா 4 மணி 3:30க்கு எழுந்திருவாங்க. அவங்களுக்கான ஆடைகள் போகும், உணவுகள் எல்லாம் வெளியில இருந்தால் வரும். ஸோ இப்படித்தான் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நேற்று ஞாயிற்றுக்கிழமை எடுக்கப்பட்ட எபிசோட்ல இந்த கமருடீன் மிக தரக்குறைவா கேவலமா ஆதிரி அவர்களிடம் நடந்திருக்கான். அதுக்கு விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் தரமான செய்கை கொடுத்திருக்காங்க. அது இன்னைக்கு எபிசோட்ல வருதா இல்லையான்னு தெரியல. போய் பார்த்தவர்கள் ட்விட்டர்லயே அந்த விடயங்களை பகிர்ந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அரங்கை அதிர வைத்த சபரிநாதன் ரம்யா, அது என்ன விடயம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்தா கேளுங்க, அதை பத்தியும் பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட் உங்களுக்கு பேக் டு பேக் வந்துவனே இருக்கும். ஸோ ஓகே, முதலாவது விடயம் இந்த கமருடீன். நான் பார்த்த வரைக்கும் 5 வயசு குழந்தையில இருந்து இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பார்க்குற 5 வயசு குழந்தையில இருந்து இப்போ நம்ம கூட இருக்கிற பழக்கத்தில் இருக்கிற நம்ம சேனல்ல நிறைய தாய்மார்கள், அப்பாமார்கள், அண்ணாமார்கள், அக்காமார்கள், தாத்தாமார்கள், பாட்டிமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்படியான சொந்த பந்தங்கள் யாருக்குமே இந்த கமருடீன் அப்படின்ற ஒரு போட்டியாளரை பிடிக்கல. பழக்க வழக்கம் உதவாது, பேச்சு வழக்கு உதவாது, காவாலித்தனம், பொறுக்கித்தனம் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு உருவம் இருந்துச்சுன்னா இந்த கமருடீனை காமிக்கலாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் பொண்ணோட சில்மிசங்கள், அரோராவோட சேர்த்து சில்மிசங்கள், அது ஒரு பக்கம் நடக்குது. ட்விட்டர்ல சில வீடியோக்கள் பார்த்தேன், இரட்டையற்ற வார்த்தைகள், சிரிக்கிறாரு. கேவலமா இருக்குல்ல? சத்தியமா எனக்கே இதை பண்ண கேவலமா இருக்கு. அதை விட வலியுறதுவாங்கல்ல அப்படி. ஸோ அப்ப உரசிற பெட்டகிட்ட உன்னோட இந்த திமிரு வராது. யாராவது கஷ்டப்பட்டு இப்படி உரசுறதெல்லாம் பிடிக்காம தன்மானத்தோட தைரியத்தோட ஒரு பொண்ணு இருந்தா நீ அந்த பொண்ணோட பரம்பரையை பத்தி பேசுவ, பேக்ரவுண்டை பத்தி பேசுவ, படிப்பை பத்தி பேசுவ, உனக்கு தகுதி இல்லைன்னுவேன். இதைத்தான் இவன் ரம்யா கிட்ட, சுபிஷா கிட்ட, ஆதிரை கிட்ட பண்ணி கொண்டு இருந்தான். ஆனா அரோரா தான் நல்லா கொஞ்சம் இப்போ இடம் பண்றாங்கல்ல. நான் அரோராவை கூட சொல்லல, அவங்களோட கேமை பிளே பண்றாங்க. அவங்க வந்தோடனே கண்டுட்டாங்க இதுக்கு மூளை இல்ல, சரி இதை யூஸ் பண்ணுவோம். அவங்களோட கேமை பிளே பண்றாங்க. இதுக்கு எங்க போச்சு இது? ஸோ அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த கமருடீன். அப்ப இவருக்கு ஆதிரை அவர்களிடம் நேற்று சண்டே எபிசோட்ல வெளி உலக வாழ்க்கை, ஆதிரை அவர்களுடைய வெளி உலக வாழ்க்கையை பற்றி பிரேக் டைம்ல விஜய் சேதுபதி அவர்கள் பிரேக் விட்டு போனதுக்கு அப்புறம் மிக தரக்குறைவா பேசியிருக்கான். ஸோ அப்போ ஆதிரி அவர்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காங்க. அப்போ சேதுபதி அண்ணா கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க, இனிமேல் இப்படி ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இவனையெல்லாம் இப்போ சரவணன் அவர்களை கண்ணை கட்டி வெளியில் அனுப்பி விட்டாங்க. ரெட் கார்டு கொடுக்காமே வெளியில் போட்டு அனுப்பி விட்டாங்க. அதே போல இந்த கமருடீன் அனுப்பி விடுறதா நல்லது. வெளியில் 3.5 லட்சம் இன்னும் பிஆர் டீம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அப்போ அந்த பிஆர் டீம் எல்லாமே கதரும், கமருடீன் பாவம், கமருடீன் லவ். யோ, மனுஷனா இருக்கிறவன் இந்த ஆளு, மனுஷனுக்கு இந்த ஆளை பிடிக்காதியா? இப்படி மிருகத்தனமா இருக்கிறவனே. ஸோ யாருக்குமே பிடிக்கல. அப்ப இவருக்கு சப்போர்ட் பண்ற நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பெயிட் போர்ட்ஸ், காசு வாங்கி போட்டு அந்த கூவுற கூட்டம். சரியா? அவ்வளவுதான், இதான் நடக்குது. இது ஒரு அப்டேட் சண்டே எபிசோட்ல நடந்தது. மக்களே, என்னோட கோபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆளை யாருக்குமே தெரியாது. முக்கியமா என்னோட இந்த சேனல்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனா ஏதோ 10 படம் நடிச்ச ஒரு நடிகருக்கு இல்லாத திமிரு இவருக்கு. என்னத்தை கிழிச்சிட்ட? அப்ப இப்ப எப்படின்னா, எல்லாம் இப்படியான கேரக்டர் இருக்கிறவங்க வாழ்க்கையில வெற்றி பெற மாட்டான். பட் ஆனந்த மக்கள் இப்படியான சில பிறவிகளும் இருக்கே. இப்படியான நபர்கள் கேள்விப்பட்டவரை பற்றி நிறைய விடயங்கள். பெண்கள்னா அடுப்பங்கரையில மட்டும்தான் இருக்கணுமா இவருடையது. இல்ல அப்படின்னா ஆண்களோட இப்ப அரோரா பேசுற மாதிரி பழகணுமா, அப்பதான் மரியாதை கொடுப்பாராம்.
அதுவே வந்து ரம்யா அவர்களை போல, ஆதிரை அவர்களை போல, சுபிக்ஷா அவர்களை போல ஏதாவது கேள்வி கேட்டா இல்ல சரியா நடந்தா பிடிக்காது இவருக்கு. இன்னொரு பிறவிடாப்பா. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க எப்படின்னா அதுக்கு ஒப்போசைட்டா தான் இப்ப இங்க வந்து முகம் சுளிக்கும் மக்களுக்கு கமருடின் பண்ற விடயங்களை பார்த்தா. ஆனா ஒரு இருட்டு இருந்தா வெளிச்சம் என்றைக்கும் இல்ல, சாத்தான் என்றிருந்தா புனிதம் என்றைக்கும் இல்ல, கடவுள் என்றைக்கும் இல்ல, தீமை என்றிருந்தா நல்லது என்றைக்கும் இல்ல. அதே போலதான் சபரி அவர்கள். ஸோ சபரி அவர்களை இந்த பிக் பாஸ் சீசன் 9 பார்க்குற பல மக்களுக்கு பிடிச்சது, பல மக்கள் கொண்டாடுறாங்க. நேர்மையா இருக்காரு, உண்மையா இருக்காரு, நல்லது பண்றாரு, மக்களுக்கு பிடிச்சதை பண்றாரு. முக்கியமா இந்த ஷோக்கு மரியாதை கொடுக்கிறாரு, ஷோவை பார்க்குற மக்களுக்கு மரியாதை கொடுக்கிறாரு. அதனாலேயே அதிகபட்ச ஓட்டு எடுத்து முதலிடத்தில் இருந்தது ஹாட்ஸ்டார்ல மிஸ்டர் சபரிநாதன் அவர்கள். ஸோ அப்ப இன்று வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அதை சேவ் பண்ணைக்குள்ள சபரி அவர்கள், திவாகர் அவர்கள், ரம்யா அவர்கள், அப்புறம் இந்த 3 பேரையுமே ஃபர்ஸ்ட் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தரமான சம்பவம். அதே நேரத்தில் இந்த கமல்னா கடைசியில் வச்சு போட்டு கடைசியில் ஒரு 3 பேரை இன்னும் 4 பேரை வச்சு போட்டு கேட்டிருக்காங்க. இதுக்குள்ள வெளியில யாரு போவாங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள எல்லாம் அங்க வீட்டுக்குள்ள இருந்தவங்களும் இந்த கமருடின் போகணும், தகுதி இல்லை, போனா நல்லது அப்படின்னு தான் சொல்றாங்க. 100% உண்மை. கமருடின் போன்ற நபர்கள் வந்து சக போட்டியாளருக்கு ஒரு ஆபத்தான ஒரு நபர். அடிச்சு கிடிச்சு விட்டான் அப்படின்னா யார் பொறுப்பு? ஸோ அவங்களோட வாழ்க்கையே போயிடும். ஸோ அப்ப இப்படியான நபர்கள் ஒரு என்ன சொல்லுங்க, தன்னிலை இழக்கக்கூடிய நபர்கள், சுய அறிவு இல்லாத நபர்கள், சொல் பேச்சு கேட்காத நபர்கள், இப்படியான ஒரு திமிர் பிடிச்ச நபர்கள் எல்லாம் பிக் பாஸ் போன்ற ஒரு ஷோவுக்கு வந்து தேவையே இல்லை. வேலை இடங்களை கூட வச்சிருக்க மாட்டாங்க இப்படியான நபர்களை. ஸோ அப்ப வீட்டு ஆட்களும் வந்து இவருடைய நடத்தையை பார்த்துட்டு இவர் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க எபிசோட் பார்க்கக்குள்ள நான் சொன்ன காட்சிகள் வரும். சரிங்களா? ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.